ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க விஷயத்த இன்னும் நான் உனக்கு கொடுக்கலன்ற ஒரு வருத்தமும் வேதனையும் உனக்குள்ள இருக்கிறதல்லவா? இதோ உன் வருத்தத்தை போக்கி உன் விருப்பத்தை நிறைவேற்றி நீ விரும்பியதையெல்லாம் நாளைக்கே நல்ல முறையில் பெற்றுக்கொண்டு நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த சாயப்பா செய்ய வந்திருக்கேன். எப்போது என் வாழ்க்கை மாறும், எப்போது என் கஷ்டங்கள் தீரும்னு கேட்டுக்கிட்டு இருந்த உனக்காகவே உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற நான் ஓடி வந்துட்டேன். உனக்கு தீங்கு செய்யும் நோக்கத்தோடு யார் இருந்தாலும், அது உனக்கு நெருங்கிய துணையாகவே இருந்தாலும், அது அத்தனையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீண்ட நாளாக நீ எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது உன்கிட்ட வந்து சேரப்போகுது. யார் உனக்கானதை உன்னிடம் கொடுப்பதை தடுக்க நினைச்சாலும் அதை தாண்டி உனக்கானதை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒவ்வொரு பூவாக சேர்த்தால்தானே அழகான மாலை உருவாகும். அதே போலதான் ஒவ்வொரு நேர்மறை எண்ணமும் உனக்குள்ள சேர சேர அது உனக்கு வெற்றி மாலையை கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்கும். ஏற்கனவே நீ கஷ்டப்பட்டும் கவலைப்பட்டும் வாழ்க்கையில பாதி தூரத்தை கடந்து வந்துட்ட. இனி மீதி தூரத்தையாவது என் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு எதை பற்றி யோசிச்சு கவலைப்படாம கஷ்டப்படாம நேர்மறையான எண்ணங்களை சேகரிச்சுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. நறுமணம் மிக்க நல்ல ஒரு அழகான பூ மாலை போல நீயும் மலராக ஜொலிக்க போற, அழகான மலர் போல மாற போற. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து நீ சந்தோஷப்படும் அளவுக்கு மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வுகளையும் இந்த சாயப்பா உனக்கு நடத்தி தரப்போறேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி உண்டாகும் என் செல்லமே. நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டு நேர்மறை சக்தியோடு வாழ்ந்துகிட்டு இருக்கும் உன் வாழ்வில் எல்லா விதத்திலும் நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை அள்ளி கொடுத்து எல்லா விதத்திலும் என் அருளால நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போறேன். உன் வாழ்க்கையில நீ பிறந்ததற்கான நோக்கத்தை தேடிக்கிட்டே இருந்தாயல்லவா? இப்போ புரிஞ்சிடுச்சா நீ எதுக்காக பிறந்திருக்க, உன் வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு? அந்த நோக்கத்தை நோக்கி நீ போன பயணத்தில் இப்போது உன் லட்சியம் நிறைவேறும்படியும் நீ ஆசைப்பட்டது நடக்கும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். உன் பிறப்பின் நோக்கம் என்னை அடைவதுதான். உன் பிறப்புக்குன்னு எந்த நோக்கம் உள்ளதோ அந்த நோக்கத்திலிருந்து விலகாம உன் கடமைகளை சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. வாழ்க்கையை சமநிலையோடு வாழ வேண்டியது ரொம்ப முக்கியம். உனக்கு என்ன தேவைன்னு நீ கவலைப்படாத. உன் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி சரியான பாதையில் உன்னை வழி நடத்த நான் இருக்கேன். நீ நினைச்சதை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த உலகத்தில் நீ எத்தனை நாள் வாழணும்னு ஆசைப்பட்டியோ அத்தனை நாளும் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழும்படியாக உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்க குழப்பங்களுக்கெல்லாம் விடை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேனேன்னு செல்லவே. நீ செய்த நல்ல செயல்களை எல்லாம் யார் மறந்தாலும் இந்த சாயப்பா நான் மறக்கப் போவதில்லை. நீ தொடர்ந்து நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு எப்போதும் என் பிள்ளையாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு செஞ்சினா போதும். எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். எளிமையாக இரு, மகிழ்ச்சியோட அமைதியாக இரு. உன் வேலைகளை எல்லாம் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ நல்லா செஞ்சினா போதும். இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். உன் வாழ்க்கையை என் கரங்களில் நீ ஒப்படைச்ச பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் அருளால அனைத்தையும் உனக்கு சாத்தியமாக்கி நீ சந்தோஷமாக வாழும்படி செய்கிறேன். என் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்படுறீங்க? அதை கூட கொடுக்க முடியாத தகப்பனா என்ன நான்? கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். முடிவே இல்லாத பாதையில் பயணிக்கிறோமே, என்ன நடக்குமோன்ற பயம் உனக்கு வேண்டாம். உனக்கான முடிவாக இந்த சாயப்பா நான் தான் இருக்க போகிறேன். என் அருளால் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர்றேன். உன் நல்ல நேர்மறை எண்ணத்திற்கான பரிசை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் கொடுத்தே தீருவேன். நீ எப்போதும் நேர்மறையாக சிந்திச்சா மட்டும் போதும். உன் கனவை நனவாக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன்.
எந்த விதத்திலும், எந்த சூழ்நிலையிலையும், எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நிழலாக நான் உன் கூடவே இருந்து நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக வந்து நின்று உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே. என் பிள்ளைங்க நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ கேட்குற. நீயும் என் குடும்பம்தான், உன் பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள் தான்றத நீ மறவாதே என் செல்லமே. தைரியமாக இரு. நீ கேட்ட அத்தனை வேண்டுதல்களையும் இந்த சாயப்பா உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துருச்சு. இப்போது நீ என்கிட்ட கேட்ட அத்தனையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆரம்பத்தை அழகாக உருவாக்க போகிறேன். உன்னை ஆட்டி படைச்ச அத்தனை கஷ்டங்களும் தீய சக்திகளும் இன்றோடு உன்னை விட்டு விலக போகுது. இன்று முதல் என் பார்வை உன் மீது பட்டுட்டதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் துன்பம் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா. இனிமே நீ எதையும் யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது. இந்த சாயப்பா உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களை எல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நானே உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். என்னை நம்பி நீ எடுத்த முடிவில் எல்லா சிக்கல்களும் பிரச்சனைகளும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். வரக்கூடிய நாட்களில் நாளையிலிருந்தே உன் சிக்கல்கள் குறைவதை உன்னால் உணர முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமாக உனக்கு நன்மையாக நல்லபடியாக நடக்கும்படியும் நான் செய்கிறேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க பழகு. நீ செய்த தர்மத்தின் பலன் இப்போது உனக்கு நன்மையை செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தவங்க பேசுகிறதையும் அடுத்தவங்க கேலி செய்கிறதையும் நினச்சி நீ கவலைப்படாத. உன் கவலைகளை எல்லாம் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு யாருக்கும் காட்டாமல் வாழ்ந்து வருகிறாயல்லவா. அந்த கவலைகளை தீர்த்து வைக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். என்னை நம்பி வாழும் உனக்கு மன தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். நீ மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க துன்பங்களை நீக்கி உனக்கான இன்பங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய். உன் பிரார்த்தனைக்கு மிகுந்த சக்தி உண்டு. அதன் மூலமாக உன்னை சுற்றி இருப்பவர்களின் கர்மவினை குறைந்து போய் நீ வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ முடியும். உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நீ நினைத்ததையெல்லாம் நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு தர்றேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சில நேரம் சில விஷயங்களை ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்த்து அது உடனே நடக்கணும் கிடைக்கணும்னு அவசரப்படாத. அதை உனக்கு செஞ்சு கொடுத்தா அது உன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை தரும்னு எனக்கு தான் தெரியும். நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே போதும். அனைத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு நிறைய பண கஷ்டமும் பண தேவையும் இருப்பதால் தான் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க ஓடி வந்தேன். நீ மன நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா. இன்று இரவு எதை பற்றி யோசிக்காம நீ நிம்மதியாக தூங்கு. உன் வாழ்க்கையில் உனக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படியாக எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுத்துட்றேன். நீ தொலைச்சதையெல்லாம் இன்னொரு ரூபத்தில் உன் கைகளில் கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதை எடுத்துக்கணும் எதை விட்டுடணுங்கிறதுல நீ தெளிவாக இரு. மற்றவங்களை மகிழ்விக்கணும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி நீ உன்னுடைய விஷயங்கள் எதையும் உன் வாழ்க்கையில் தியாகம் செய்ய வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்களுக்காகவே நீ வாழும்போது உன் விருப்பத்தை நிறைவேற்றாமல் உன் ஆசையை நிறைவேற்றாமல் நீ தியாகம் செஞ்சுக்கிட்டே வாழும்போது ஒரு கட்டத்தில் வாழ்க்கை உனக்கு சுமையாக மாறும். வாழ்க்கை மீது ஒரு சலிப்பும் வெறுப்பும் வந்துடும் என் செல்லமே. எல்லாருக்கும் உதவி செய். ஆனால் அதே நேரத்தில் உன் விருப்பங்களையும் உன் ஆசைகளையும் கூட நிறைவேற்றிக்கிட்டு நீ நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும்னு தான் இந்த சாயப்பா சொல்கிறேன். கடைசி நிமிஷத்தில் கூட இங்கே எதுவும் மாறலான்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எதையும் யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. இந்த சாயப்பாவும் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு எதிராக யார் என்ன ஆட்டம் ஆடினாலும் அனைத்தையும் தாண்டி நான் ஆடப்போகிற ஆட்டத்தில் அனைத்தும் மாறி போகும். என் அன்பு பிள்ளையான நீ எதற்கும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து.
படிப்படியாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடச்சி உனக்கு நல்ல நேரம் உண்டாகும்படி நான் செய்வேன். இனிமே நீ வெற்றி பாதையிலேயே பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் எப்படி உன் கூட துணைக்கு இருந்தேனோ அதே மாதிரி இனி வரக்கூடிய வெற்றிக்கான காலங்களிலும் இந்த சாயப்பா நானே உனக்கு துணையாக இருந்து நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு வழிகாட்டுவேன்.